Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12th Physics, Unit 2, Electrostatic Potential and Capacitance இருந்து Potential due to a System of Charges டாபிக்க கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஓகே. நிறைய சார்ஜஸ் ஒன்னா சேர்ந்திருந்தா அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாம எக்ஸாம்க்கு தேவையான மாதிரி ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். சரி, ஒரு சிம்பிள் கேள்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரூம்ல 5 லைட் எரியுது, 2 ஃபேன் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நீங்க கரெக்டா அந்த ரூமோட சென்டர்ல நின்னுக்கிட்டு டோட்டல் எஃபெக்ட் என்னன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு லைட் ஒவ்வொரு ஃபேனோட எஃபெக்டையும் சேர்த்து தான் சொல்லணும் இல்லையா? ஆமா, சேர்த்து தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்பேஸ்ல அநேக சார்ஜஸ் Q1, Q2, Q3ன்னு சுத்தி இருந்தா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் Pல அதுங்களோட மொத்த தாக்கத்தை எப்படி கால்குலேட் பண்றது? ஆமா, இது சாப்டர் 1ல பார்த்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் ஃபோர்சஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க நிறைய சார்ஜஸ் இருந்தா ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கே வெக்டர்ஸ், ஆங்கிள்ஸ், காம்பனன்ட்ஸ்னு எடுத்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கரெக்ட். சோ பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறதும் அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குமா? அதுதான் இங்க இருக்கிற மேஜிக்கே. இல்ல, ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸோட பொட்டென்ஷியலை கால்குலேட் பண்றது ஒரு grocery பில்ல ஆட் பண்ற மாதிரி அன்பிலீவபிளி ஈஸி. அப்படியா? ஆமா, ஆனா அதை விட ஒரு சர்ப்ரைசிங் கவுண்டர் இன்ட்யூட்டிவ் ஃபேக்ட் சொல்லவா? சொல்லுங்க. ஒரு பாயிண்ட்ல மொத்த பொட்டென்ஷியல் V 0வா இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E 0வா இருக்கணும்னு கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. வெயிட், வாட்? பொட்டென்ஷியல் 0னா அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் லெவல் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமா? அப்படி நினைப்போம். அப்போ அங்க ஒரு சார்ஜ் வச்சா அது எங்க போகும்? ஃபோர்ஸே இருக்காதுன்னு தானே நினைப்போம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? தட் டசன்ட் மேக் சென்ஸ். அது எப்படி பாசிபிள்? எக்ஸலன்ட் கேள்வி. அந்த ஹவு இஸ் இட் பாசிபிள்க்கு பதில் தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். ஓகே. அதுக்கு நம்ம கோர் ஐடியாவை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சிங்கிள் சார்ஜுக்கு பொட்டென்ஷியல் பார்த்தோம். இப்போ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு பார்க்கலாம். இதோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். என்ன அது? ஒரு பாயிண்ட்ல டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு சார்ஜும் கிரியேட் பண்ற இண்டிவிஜுவல் பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சு அதை அப்படியே ஆட் பண்ணா போதும். ஜஸ்ட் ஆட் பண்றதா? ஆமா. நோ வெக்டர்ஸ், நோ ஆங்கிள்ஸ், நோ காம்பனன்ட்ஸ், ஜஸ்ட் சிம்பிள் அடிஷன். பட் ஒரு சார்ஜோட பிரசன்ஸ் இன்னொரு சார்ஜ் கிரியேட் பண்ற பொட்டென்ஷியலை மாத்தாதா? லைக் 2 பெரிய மேக்னெட்ஸ் பக்கத்துல வச்சா ஒன்னோட ஃபீல்ட் இன்னொன்னோட ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணும்ல, அது மாதிரி இங்க நடக்காதா? பிரில்லியன்ட் கொஸ்டின். மேக்னெட்ஸ்ல அது நடக்கும், ஆனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ் விஷயத்துல தி ஆன்சர் இஸ் நோ. இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். ஓ. ஒவ்வொரு சார்ஜும் நான் தான் இங்க தனியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது அதோட பொட்டென்ஷியலை கிரியேட் பண்ணும். மற்ற சார்ஜஸ் இருக்கிறத பத்தி அது கவலைப்படாது. புரியுது. நம்ம வேலை அவங்க ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ற இண்டிவிஜுவல் பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சு ஒன்னா சேர்க்கறது தான். இதுக்கு பெஸ்ட் அனாலஜி நம்ம பேங்க் அக்கவுண்ட் தான். இமேஜின் உங்க அக்கவுண்ட்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஓகே. salary கிரெடிட் ஆகுது, அது ஒரு டெபாசிட். ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஜிபே பண்ணிருக்காரு, அது இன்னொரு டெபாசிட். நீங்க ஸ்விக்கி ஆர்டர் பண்ணிருக்கீங்க, அது ஒரு வித்ட்ரால். உங்க ஃபைனல் பேலன்ஸ் என்னன்னு கேக்கும்போது என்னன்னு கேட்போம். நீங்க salary ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்துச்சு, ஸ்விக்கி பேமெண்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல போச்சுன்னு யோசிப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல. I'll just look at the numbers. டெபாசிட்ஸ்லாம் பிளஸ், வித்ட்ரால்ஸ்லாம் மைனஸ். அப்படியே ஆட் பண்ணி ஃபைனல் பேலன்ஸ் சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி. அதே தான் இங்கேயும். பாசிட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் பண்ற பொட்டென்ஷியல்லாம் டிபாசிட்ஸ் பிளஸ் வி மாதிரி. ஆமா. நெகட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் பண்ற பொட்டென்ஷியல்லாம் வித்ட்ரால்ஸ் மைனஸ் வி மாதிரி. ஒரு பாயிண்ட்ல டோட்டல் பொட்டென்ஷியல் என்னன்னு கேட்டா ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ் அதங்களோட சைன்ஸோட பிளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணா போதும். ஓ, அதாவது ஆல்ஜிப்ராயிக் சம். பெர்ஃபெக்ட். அந்த வார்த்தை தான் முக்கியம். ஆல்ஜிப்ராயிக் சம். சோ V1, V2, V3ன்னு இண்டிவிஜுவல் பொட்டென்ஷியல்ஸை கால்குலேட் பண்ணி சைன்ஸ் மட்டும் பார்த்து சிம்பிளா ஆட் பண்ணா போதும். அப்போ ஃபோர்ஸ் கால்குலேஷன்ல வர்ற அந்த வெக்டர் காம்ப்ளெக்சிட்டி இங்க இல்லையா? சஃபர்ஸ். பில்குல். அதான் இதோடைய பெரிய அட்வான்டேஜ். ஃபோர்ஸ் ஆச்சு வெக்டர் வச்சு 1000 கால்குலேஷன் போடணும். பட் பொட்டென்ஷியலுக்கு சிம்பிள் நம்பர்ஸ் வச்சு மொத்த சிச்சுவேஷனோடைய எலக்ட்ரிக்கல் ஹைட்டை சொல்லிடலாம். எலக்ட்ரிக்கல் ஹைட். ஆமா. ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு மலை பிரதேசத்துல இருக்கீங்க. உங்க சுத்தி சில பெரிய மலை சிகரங்கள் இருக்கும், சில ஆழமான பள்ளத்தாக்குகளும் இருக்கும். ஓகே. நீங்க நிக்கிற இடத்தோட உயரம் என்னன்னு கேட்டா அது இந்த சிகரங்களோட உயரம் அண்ட் பள்ளத்தாக்குகளோட ஆழத்தோட ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட் தான். சிம்பிளா உயரமா ஆட் பண்ணி சொல்ல முடியாது, பட் பொட்டென்ஷியல்ல அது முடியும். எப்படி? உங்க பாயிண்ட்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஆல்டிடியூட் ஆர் பொட்டென்ஷியல் இஸ் ஜஸ்ட் த சிம்பிள் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆல்டிடியூட்ஸ் கிரியேட்டட் பை ஈச் சார்ஜ்.
அவ்வளோதான். Now, let us see how NCERT defines this. Superposition principleனு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. Okay. By the superposition principle, the potential V at P due to the total charge configuration is the algebraic sum of the potentials due to the individual charges. V is equal to V1 plus V2 plus Vn. That is, V equals to 1 4 pi epsilon naught Q1 R1P plus Q2 R2P plus Qn Rnp. பர்ஃபெக்ட். இந்த ஃபார்முலால ஆல்ஜிப்ராய்க் சம்னு சொல்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அது ஒண்ணும் இல்ல, சைனோட சேர்த்து ஆட் பண்றது தானே? கரெக்ட். லெட்ஸ் பிரேக் இட் டவுன் இன்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, நம்ம மிஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். பாயிண்ட் Pல டோட்டல் பொட்டென்ஷியல் Vயை கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஸ்டெப் 2, அடுத்த சார்ஜ் Q1ஆல Pல வர்ற பொட்டென்ஷியலை கால்குலேட் பண்ணுங்க. V1 is equal to KQ1 R1. இங்க Q1 பாசிட்டிவா இருந்தா அது அப்படியே போடுங்க, நெகட்டிவா இருந்தா மைனஸ் சைனோட போடணும். கரெக்ட். ஸ்டெப் 3, அதே மாதிரி சார்ஜ் Q2ஆல Pல வர்ற பொட்டென்ஷியலை கால்குலேட் பண்ணுங்க. V2 is equal to KQ2 R2. அகைன் சைன் ரொம்ப முக்கியம். ஆமா. ஸ்டெப் 4, இப்படி ஒவ்வொரு சார்ஜுக்கும் பண்ணிட்டு லாஸ்டா V total equal to V1 plus V2 plus V3 னு சிம்பிளா ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பேசின அந்த பசிலுக்கு வருவோம். ஒரு சிம்பிள் ஒர்க்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்கொயரோட 4 கார்னர்ஸ்லயும் சார்ஜஸ் வைக்கிறோம். ஓகே. டாப் லெஃப்ட்ல +Q, டாப் ரைட்ல -Q, பாட்டம் லெஃப்ட்ல +Q, அப்புறம் பாட்டம் ரைட்ல -Q. சைட் லென்த் A. கரெக்டா? அந்த ஸ்கொயரோட சென்டர்ல பொட்டென்ஷியல் என்ன? சென்டர்ல இருந்து எல்லா கார்னர்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் சேம் தானே இருக்கும். ஆமா. பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணா அந்த டிஸ்டன்ஸ் Rன்னு வெச்சுக்கலாம். அது A√2 வரும். Excellent. Now calculate the total potential at the center. Let's see. V total equal to V plus Q plus V minus Q plus V plus Q plus V minus Q. Correct. So, V total equal to K plus QR plus K minus QR plus K plus QR plus K minus QR. இதுல plus QR minus QR ரெண்டு வாட்டி வருது. எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு கேன்சல் ஆகி V total 0 வரும். Perfect. இப்போ புரியுதா V எப்படி 0 ஆகும்னு? ஆமா, புரியுது. பட் வெயிட், அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா? லெட்ஸ் செக். அந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு சின்ன பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே. டாப் லெஃப்ட்ல இருக்கிற +Q சார்ஜ் அந்த டெஸ்ட் சார்ஜை ரிப்பெல் பண்ணும், டைகனலி அவே. பாட்டம் லெஃப்ட்ல இருக்கிற +Qவும் அதே மாதிரி ரிப்பெல் பண்ணும். சரி. ஆனா டாப் ரைட்ல இருக்கிற -Q சார்ஜ் அந்த டெஸ்ட் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். பாட்டம் ரைட்ல இருக்கிற -Qவும் அதே மாதிரி அட்ராக்ட் பண்ணும். அப்போ சோ எல்லா ஃபோர்ஸஸும் ரைட் சைடா பாயிண்ட் பண்ணுது. அதை ஆட் பண்ணா நெட் ஃபோர்ஸ் ரைட் சைடுல இருக்கும், 0 ஆகாது. எக்ஸாக்ட்லி. நெட் ஃபோர்ஸ் 0 இல்ல. நெட் ஃபோர்ஸ் இருந்தா அங்கே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும். ஓ. சோ பாத்தீங்களா, பொட்டென்ஷியல் V is equal to 0, but electric field E is not 0. நம்ம பசில் சால்வ் ஆயிடுச்சு. ஆமா, இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். இதுக்கு பிசிக்கல் மீனிங் என்னன்னா, அந்த சென்டர் பாயிண்ட் ஒரு சாத்தலமான லெவலான இடமா இருக்கலாம், ஆனா அது ஒரு சரிவு மேல இருக்கு. நீங்க ஒரு பால அந்த லெவல் ஸ்பாட்ல வச்சா அது அப்படியே உருண்டு சரிவுல கீழே போயிடும். அங்க இருக்கிற ஸ்லோப் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அந்த லெவல் தான் பொட்டென்ஷியல். வாவ், இப்போ கிளியரா புரியுது. இன்னொரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். an electric dipole. ஓகே. +Q and -Q separated by a small distance. கரெக்ட். இப்போ அந்த டைபோலோட எக்விட்டோரியல் லைன்ல, யானி பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ல ஒரு பாயிண்ட் எடுத்தா என்ன ஆகும்? அங்க +Q and -Q ரெண்டு சார்ஜ்ல இருந்தும் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். ஆமா. சோ V டோட்டல் என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் R சேமா இருக்கும். அப்போ V equatorial equal to KQR plus K minus QR, அது 0 ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அகைன் பொட்டென்ஷியல் 0 ஆகுது. ஆனா நம்ம லாஸ்ட் சாப்டர்ல படிச்சோம், எக்வட்டோரியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 கிடையாது. So dipole is another perfect example for our puzzle. Absolutely. So V0ன்னு சொன்னா E0ன்னு நினைக்கிற தப்ப இனிமே பண்ணவே கூடாது.
கண்டிப்பா. ஆன் அ ஃபைனல் நோட், கான்செப்ட் கனெக்ஷன். இந்த ஐடியாவை வச்சு தான் அடுத்த டாபிக்ல ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸும் ஒன்னா கொண்டு வர எவ்வளோ ஒர்க் செய்யணும், ஆமா, பொட்டென்ஷியல் எனர்ஜி. யானி அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜியை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை குறைக்கிற ஒரு பெரிய தப்பு பத்தி சொல்றேன். இது ரொம்ப காமனான ஒரு சைலண்ட் கில்லர். என்ன அது? ராங் ஐடியா. ஸ்டூடெண்ட்ஸ் பொட்டென்ஷியல் ஆட் பண்ணும்போது அதையும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மாதிரி வெக்டரா நினைச்சு ஆங்கிள்ஸ், டைரக்ஷன், காஸ் தீட்டா, சைன் தீட்டான்னு காம்பனன்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ நோ. Why students think it? அதுக்கு காரணம் யூனிட் 1 ஃபுல்லா ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு வெக்டாஸை வச்சு படிச்சதால அதே பழக்கம் சாப்டர் 2லயும் கண்டினியூ ஆகும். பொட்டென்ஷியல் கண்டுபிடின்னு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்ததுமே அவங்க மனசுல சப்கான்ஷியஸ்லி ஃபோர்ஸ் கண்டுபிடின்னு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஆமா, அது நடக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஐடியா பொட்டென்ஷியல் இஸ் a ஸ்கேலார். அதுக்கு ஒரு டைரக்ஷன் கிடையாது. இதுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜி. உங்க ரூம்ல டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்னா அது 30 டிகிரிஸ் நார்த் டைரக்ஷன்ல அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல, சொல்ல மாட்டோம். இல்லல்ல. டெம்பரேச்சர் இஸ் ஜஸ்ட் a நம்பர். அது மாதிரி தான் பொட்டென்ஷியலும். ஜஸ்ட் a நம்பர் வித் a சைன். ஓ ஆமா, என் ஃப்ரெண்ட் கூட ப்ரீ போர்ட் எக்ஸாம்ல ஒரு ட்ரையாங்கிள் ப்ராப்ளம்க்கு பொட்டென்ஷியலை v cos தீட்டான்னு ரிசால்வ் பண்ணி ஆன்சர் தப்பா போட்டுட்டான். பாத்தீங்களா? அதுதான் காமன் மிஸ்டேக். சோ பொட்டென்ஷியல்னா டைரக்ஷன் பத்தி யோசிக்கவே கூடாது. ஜஸ்ட் நம்பர்ஸா அதோட சைனோட ஆட் பண்ணணும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும், ரைட்? எக்ஸாக்ட்லி அப்படிதான். இன்னொரு ரிமெம்பர் ஹுக் சொல்றேன். பொட்டென்ஷியல்னா மணி. மணி. ஆமா, பிளஸ் ஆர் மைனஸ் தான், டிரெக்ஷன் கிடையாது. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டா 5000 rupees ஈஸ்ட் டிரெக்ஷன்ல இருக்குன்னு சொல்லுவீங்களா? நோ. அதேதான். பொட்டென்ஷியல் இஸ் மணி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த ஃபோர்ஸ் தட் மூவ்ஸ் த மணி. சூப்பர் அனாலஜி. இனிமே மறக்காது. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க சில சிம்பிள் ட்ரிக் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட், ஒரு கேட்சி ஃப்ரேஸ். சம் த ஸ்கேலர்ஸ், சேவ் த ஸ்ட்ரெஸ். இந்த லைனை மனசுல வச்சுக்கோங்க. பொட்டென்ஷியல்னா வெக்டர்ஸா மறந்துருங்க. எக்ஸாம்ல ஸ்ட்ரெஸ் குறையும். சம் த ஸ்கேலர், சேவ் த ஸ்ட்ரெஸ். நல்லா இருக்கு. அடுத்து ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். ஒருவேளை எக்ஸாம் ஹால்ல கன்ஃபியூஸ் ஆனா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராப்ளம்ல இருக்கிற ஒவ்வொரு பாசிட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. தம்ஸ் அப். ஓகே. ஒவ்வொரு நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு தம்ஸ் டவுன் பண்ணுங்க. தம்ஸ் டவுன். சிஸ்டம்க்கு டோட்டல் பொட்டென்ஷியல் கால்குலேட் பண்ணும்போது மொத்த தம்ஸ் அப் வர்சஸ் தம்ஸ் டவுன் கவுண்ட் பண்ணுங்க. எது அதிகமா இருக்கோ அதுதான் நெட் பொட்டென்ஷியலோட சைனா இருக்கும். இட்ஸ் a silly trick, but it works. ஹா, இது நல்லா இருக்கே. லாஸ்டா ஒரு அசோசியேஷன். பொட்டென்ஷியல் கால்குலேஷனை உங்க ஸ்கூல் மார்க்ஸ் கால்குலேஷன் மாதிரி நினைங்க. பிசிக்ஸ்ல 90, கெமிஸ்ட்ரியில 85, மேத்ஸ்ல 95னா டோட்டல் மார்க்ஸ்க்கு ஜஸ்ட் ஆட் தான் பண்றோம். டைரக்ஷனை பாக்குறது இல்ல. ஆமா, இதுவும் அப்படிதான். ஒவ்வொரு சார்ஜும் கொடுக்கிற மார்க்ஸ் பொட்டென்ஷியலை ஆட் பண்ணா போதும். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்கோட 3 முக்கியமான எக்ஸாம் சேஃப் பாயிண்ட்ஸை சமரைஸ் பண்ணலாம். ஓகே. நம்பர் 1, பொட்டென்ஷியல் டியூ டு a சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸை கண்டுபிடிக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ஜ் கிரியேட் பண்ற பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சு அதை ஆல்ஜிப்ரிக்கலி சம் பண்ணணும். யானி சயின்ஸோட சேர்த்து ஆட் பண்ணணும். காட் இட். நம்பர் 2, பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால இதுக்கு டைரக்ஷன், ஆங்கிள்ஸ், வெக்டர் காம்பனன்ட்ஸ்னு எந்த கால்குலேஷனும் தேவையில்லை. இதுதான் இதுல இருக்கிற பிக்கெஸ்ட் சைலண்ட் கில்லரும் பிக்கெஸ்ட் டைம் சேவரும். ரொம்ப முக்கியம். நம்பர் 3, ஒரு பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் 0வா இருக்கலாம், ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி E 0வா இருந்தா V 0வா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டும் இண்டிபெண்டா இருக்கலாம். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.comக்கு விசிட் பண்ணுங்க. That is PROF, Sam, right? எஸ், profsam.com. நல்ல படிங்க.